ஹாய் விவாஸ். இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் நிறைய பேர் வெளிநாடு போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வெளிநாடு போகிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று பாஸ்போர்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படி ஆன்லைனில் பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிறது, எப்படி நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கான அப்பாயின்மெண்ட் வைக்கிறது, என்ன ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்டெம்பரோ, நான் உங்கள் கிஞ்சி. ஸோ இப்படி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் கூகுளில் பாஸ்போர்ட் ஆன்லைன்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் கிடைக்கிற முதலாவது ரிசல்ட் ஆன்லைன் பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் சிஸ்டம்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக ஓப்பன் ஆகியிருக்க விண்டோவில் அப்ளிகேஷன் ரிசைடிங் இன் ஸ்ரீலங்கான்னு இருக்கும். அதில் அப்ளை பாஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். அதை இந்த வீடியோவில் சொல்கிறனால நான் அப்ளை பாஸ்போர்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுறேன். அடுத்ததாக ஆன்லைன் பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் சிஸ்டம் வந்திருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு லாங்குவேஜை மாற்றணுமா இருந்தால் இங்கிலீஷ் அல்லது தமிழ் அல்லது சிங்களம் மூணில் எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்ளை பாஸ்போர்ட்னு இருக்குது. இதில் தான் நீங்கள் பாஸ்போர்ட்டை அப்ளை பண்ண போகிறீங்க. அடுத்ததாக மேக் பேமெண்ட்னு இருக்குது. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான பேமெண்ட்டை இதன் மூலமாக நீங்கள் செஞ்சு கொள்ள முடியும். அடுத்ததாக சேஞ்ச் அப்பாயின்மெண்ட்னு இருக்குது. அதாவது இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷனில் நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அதுக்காக சில கச்சேரி ஏஜி ஆஃபீஸ் லிஸ்டிங் இருக்கும். அதில் நம்ம ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு டேட் ஒன்று செலக்ட் பண்ணியிருப்போம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த டேட்டில் போக முடியலன்னா இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக செக் ஸ்டேட்டஸ்னு இருக்குது. இதில் நம்ம அப்ளை பண்ணி முடிய இந்த பாஸ்போர்ட் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறத செக் பண்ணிக்கலாம். கடைசியாக இருக்குது ரிசர்வ் அப்ளிகேஷன் இஷ்யூஸஸ். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் செய்யும் போது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இதில் போய் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அப்ளை பண்ணுறதுக்காக அப்ளை பாஸ்போர்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுறேன். அடுத்ததாக இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகன்ட்ஸ்னு வருது. இது எல்லாத்தையும் ரீட் பண்ணிவிட்டு ஐ அக்ரி டு டேர்ம் அண்ட் கண்டிஷனை செலக்ட் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்ததாக நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது நம்ம மொபைல் நம்பரில் ரெஜிஸ்டர் ஆகணும். நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகியிருந்தால் இந்த இடத்துல உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து சென்ட் ஓடிபி மூலமாக லாகின் ஆகிக்கலாம். அப்படி இல்லை இது தான் முதல் தடவையாக இருந்தால் ரெஜிஸ்டர்ங்கிறத கிளிக் பண்ணணும். ஸோ இந்த ரெஜிஸ்டர் பண்ணுற விண்டோவில் உங்களுடைய சர்நேம், கிவன் நேம், இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் கேட்கும். இது அவ்வளோத்தையும் சரியாக கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க. டீட்டெயிலாக சப்மிட் பண்ணோன்னா உங்கள் மொபைலுக்கு ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபியை இங்கே இன்சர்ட் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷனில் எந்த இஷ்யூவும் இல்லைன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ங்கிற இந்த மெசேஜ் வரும். கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இங்கே அடித்து சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபியை இங்கே இன்சர்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது அவங்களுக்கு இங்கே ஷோ ஆகுது இந்த செஷன் எவ்வளோ நேரம் வெளியிடுன்னு. அதாவது ஒருக்கா நீங்கள் இந்த மாதிரி மொபைல் நம்பரில் லாகின் ஆகுனா உங்களால் 45 நிமிஷம் தான் கண்டினியூவாக இதில் லாகின் ஆகி இருக்க முடியும். அதுக்குள்ளே நீங்கள் இந்த டீட்டெயிலாம் சப்மிட் பண்ணணும். ஸோ ஒரு சேஃப்டி ரீசனுக்காக இந்த செட்டப் செஞ்சுருக்காங்க. அதை நீங்கள் ஓகே பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் நமக்கு ஷோ ஆகுது. இதில் நம்ம இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு தேவையான டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. இந்த இம்பார்ட்டன்ட் நோட்டீஸில் சொல்லியிருக்கிறது ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கு பிறகு உங்களால் அதில் உள்ள டீட்டெயில் எதையும் சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பாஸ்போர்ட்காக பே பண்ண போகிற அமௌண்ட் நாட் ரீஃபண்டபிள். அடுத்ததாக இவங்க 2 வகை சர்வீஸ் தராங்க, அர்ஜென்ட் சர்வீஸ், நார்மல் சர்வீஸ்னு. அர்ஜென்ட் சர்வீஸ்னால் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிஞ்சு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சதுக்கு பிறகு 3 நாளில் உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கும். அடுத்ததாக நார்மல் சர்வீஸ்னால் 30 நாளில் பாஸ்போர்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த 30 நாளுங்கிறது டிலே ஆகக்கூடிய சான்ஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரீட் பண்ணி கீழே டிக் பண்ணி அக்ரி கொடுத்துக்கொள்ளணும். அடுத்ததாக இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் 6 பார்ட்டாக இருக்குது. அதில் முதலாவது பேசிக் இன்ஃபோ. இந்த இடத்துல சர்வீஸ் டைப்னு இருக்குது. அர்ஜென்ட் சர்வீஸ் வேணுமா, நார்மல் சர்வீஸ் வேணுமான்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அர்ஜென்ட் சர்வீஸாக இருந்தால் பாஸ்போர்ட்கான ஃபீஸ் 15,000. நார்மல் சர்வீஸாக இருந்தால் பாஸ்போர்ட்கான ஃபீஸ் 10,000. ஸோ நான் இந்த வீடியோவில் நார்மல் சர்வீஸ் தான் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு 5,000 பிரச்சனை இல்லையா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அர்ஜென்ட் சர்வீஸ் போங்க. ஏன்னு சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட 6-7 மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்களுக்கு கூட இன்னுமே பாஸ்போர்ட் ரெடி ஆகலைன்னு தான் சொல்கிறாங்க. அடுத்ததாக கீழே அப்ளிகண்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதில் உங்களுடைய என்ஐசி நம்பர், என்ஐசி இஷ்யூ டேட், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர்லாம் செலக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுடைய பழைய பாஸ்போர்ட் நம்பர் கேட்கும். அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஒரு பாஸ்போர்ட் வச்சுருந்து அதை ரினியூ பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர் அடிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் நம்ம 2வது ஸ்டேஜுக்கு போயிட்டோம். இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோவை சப்மிட் பண்ணணும்.
ஆல்ரெடி நீங்கள் இந்த பாஸ்போர்ட்காக ஸ்டுடியோவில் போய் ஃபோட்டோ எடுத்துருந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ அக்னாலஜிமெண்ட்டை நீங்கள் இங்கே இன்புட் பண்ண முடியும். அதுக்கு நோ ஐ ஹாவ் ஆல்ரெடி டேக்கன் அ ஃபோட்டோன்னு கொடுக்கலாம். நீங்கள் ஃபோட்டோ எதுவும் எடுக்கலைன்னா எந்த இஷ்யூவும் இல்லை. நோ ஐ நீட் டு டேக் அ ஃபோட்டோவை கிளிக் பண்ணி உங்களால் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கும்போதே ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கொள்ள முடியும் பாஸ்போர்ட் ஆஃபீஸில். ஸோ நான் இந்த இடத்துல எஸ் ஐ நீட் டு டேக் அ ஃபோட்டோங்கிறத கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். அதுதான் 3வது ஸ்டேஜ், சேவிஸ் லொக்கேஷன். அதாவது உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க இந்த ஆப்ஷன் வச்சுருக்காங்க. உங்களுக்கு பக்கத்தில் உள்ள இமிக்ரேஷன் பிரான்ச், அதாவது பாஸ்போர்ட் ஆஃபீஸ், அப்படி இல்லைனா டிஎஸ் டிவிஷனல் செக்ரட்டரியேட் இருக்குமா இருந்தால் அதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீலங்காவில் உள்ள எல்லா டிஎஸ் ஆஃபீஸ் லிஸ்ட்டும் இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு எது ஈஸியோ அதை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கு பிறகு ஃபில் அப்ளிகேஷனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயிலாம் சப்மிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இடத்துல டைப் ஆஃப் சேவிஸ், டைப் ஆஃப் ட்ராவல் டாக்குமெண்ட், என்ஐசி நம்பருங்கிற டீட்டெயிலாம் இங்கே இருக்குது. ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்தால் இதுக்கு மேலே அதிகமாக உங்களுடைய நேம், அட்ரஸ், இந்த மாதிரியான டீட்டெயிலாம் இங்கே கேட்குறாங்க. ஸோ அந்த இடத்துல கிளிக் பண்ணி இங்கே கேட்டிருக்க எல்லா டீட்டெயிலும் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பர்த் சர்டிஃபிகேட் நம்பர், ஜாப் இதெல்லாம் செலக்ட் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு கடைசியாக உங்களுடைய மொபைல் நம்பரும் இமெயில் அட்ரஸும் கேட்பாங்க. நீங்கள் அதெல்லாம் இன்புட் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்தால் உங்கள்கிட்ட இருந்து அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட் லிஸ்டிங் இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுடைய டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இவங்க சில டேர்ம்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் அப்லோட் பண்ண போகிற அவ்வளோ டாக்குமெண்ட்டும் இமேஜ் ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். மேக்ஸிமம் சைஸ் 1 MBக்குள்ளே. அடுத்ததாக சொல்லியிருக்காங்க எல்லாமே ஒரிஜினலாக இருக்கணும். ஃபோட்டோ காப்பீஸ் எதுவுமே இங்கே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு. 3வதாக இருக்குது நீங்கள் சிக்னேச்சர் பண்ண வேண்டிய பேஜ். ஸோ அதுக்காக டவுன்லோட் சிக்னேச்சர் டெம்ப்ளேட்டுங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் இந்த டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ 4வதாக சொல்லியிருக்காங்க உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜ் இருக்கணும். சிட்டிசன்ஷிப்பை டிக்ளேர் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட் இது செக்ஷன் 11ல் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல போய் எந்த டாக்குமெண்ட் வேணுங்கிறத அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு பார்க்க இயலும் என்ஐசி ஃப்ரண்ட் பேஜ், என்ஐசி பேக் பேஜ், பர்த் சர்டிஃபிகேட் ஃப்ரண்ட் பேஜ், பர்த் சர்டிஃபிகேட் பேக் பேஜ். செக்ஷன் 11 பர்த் சர்டிஃபிகேட் ஃப்ரண்ட் பேக் கேட்டிருக்காங்க. இது நீங்கள் இலங்கையில் பிறக்காமல் வெளியில் பிறந்திருந்தால் அதுக்கான பர்த் சர்டிஃபிகேட். இதில் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். அப்லோடுங்கிறத கிளிக் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக டவுன்லோட் ஐக்கன் இருக்குது. ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணதை இதில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் சரியாக அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு டிக் விழுந்து கொண்டு வரும். சிக்னேச்சர்ங்கிற இமேஜில் நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டை பிரிண்ட் பண்ணி சைன் பண்ணதுக்கு பிறகு அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து இங்கே அப்லோட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் அப்லோட் பண்ணதுக்கு பிறகு அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்லாம் கீழே ஷோ ஆகும். அதை ஒருக்கா வெரிஃபை பண்ணி சப்மிட் அப்ளிகேஷனுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்கள்கிட்ட வந்து கன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் இதை டிக் பண்ணி அக்னாலஜ் அண்ட் சப்மிட்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணுமா இருந்தால் இங்கே வர பாப்பப்பில் எஸ் டவுன்லோட் த அப்ளிகேஷனுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அப்ளிகேஷன் ஃபீங்கிற விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு. இந்த இடத்துல நம்மக்கிட்ட எவ்வளோ சார்ஜ் பண்ண போகிறாங்கங்கிற டீட்டெயில் ஷோ ஆகுது. அதாவது ஃபோட்டோவுக்கு 350 ரூபாயும் அப்ளிகேஷன் ஃபீயும் இங்கே ஆட் ஆக போகுது. இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது பாஸ்போர்ட் ஃபீ 5000 இருந்துச்சு. பட் இப்போ 10,000ங்கிறனால உங்களுக்கு 10,350 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஆன்லைனில் பே பண்ணுறதா இருந்தால் பே ஆன்லைனுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லை பேங்க்கில் பே பண்ணுறதா இருந்தால் பே அட் பேங்க்னு கொடுங்க. ஸோ இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தருவாங்க. அந்த ரெஃபரன்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணி பேங்க் ஸ்லிப்பில் பேமெண்ட் பண்ண முடியும். அப்படி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிய வந்து பேலன்ஸ் வேலையை செய்ய வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பே ஆன்லைனில் கிளிக் பண்ணி இப்போவே உங்களுக்கு கார்டு பேமெண்ட்டும் பண்ண முடியும். இந்த இடத்துல உங்களுக்கு 2 ஆப்ஷன் தராங்க. விசா அல்லது மாஸ்டர் கார்டா இல்லைனா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ஸாங்கிறது. விசா அல்லது மாஸ்டர் கார்டாக இருந்தால் 170 ரூபா சார்ஜும், அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ஸாக இருந்தால் உங்களுக்கு 225 ரூபா சார்ஜும் அடிஷ்னலாக ஆட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்ததாக உங்களுக்கு கார்டு டீட்டெயில் கேட்குறாங்க. இந்த டீட்டெயிலாம் சரியாக கொடுத்து பேமெண்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் சக்ஸஸ் ஆகுந்தால் இப்படி உங்களுக்கு ஷோ ஆகும். அடுத்ததாக அதை க்ளோஸ் பண்ணி டவுன்லோட் ரிசிப்ட்ங்கிறத கிளிக் பண்ணி உங்களுக்கு ரிசிப்டை டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இதோட இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடியுது. உங்களுக்கு எந்த டேட்டில் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணுங்கிற மெசேஜ் உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். அந்த டேட்டுக்கு உங்களால் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க முடியலன்னா நீங்கள் டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக ஆன்லைன் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுற போர்ட்டலுக்கு வந்து சேஞ்ச் அப்பாயின்மெண்ட்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஓப்பன் ஆகியிருக்க விண்டோவில் நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண நம்பர் அடித்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஓப்பன் ஆகியிருக்க விண்டோவில் உங்கள் டீட்டெயிலாம் இருக்குது. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் சேஞ்ச் பண்ணிக்கொள்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ
ஒரு அப்ளிகேஷனை உங்களால் 3 தடவைக்கு ரீஷெடியூல் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த இடத்துல உங்களுக்கு எந்த டீட்டெயிலும் சேஞ்ச் பண்ண முடியாது. அப்பாயின்மெண்ட் லொக்கேஷனுங்கிறத மட்டும் கிளிக் பண்ணி உங்களால் லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட தினத்துக்கே போய் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. உங்களுக்கு அந்த தினத்துக்கு போயும் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கலாம். இல்லைனா அதுக்கு பிறகு உங்களுக்கு கன்வீனியண்ட்டான ஒரு டேட்டில் போயும் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லொக்கேஷன்லாம் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் அப்பாயின்மெண்ட் லொக்கேஷனுங்கிறத கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்ததாக உங்கள் பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் எந்த கட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு செக் ஸ்டேட்டஸ்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுலேயும் அதே மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர் மூலமாக லாகின் ஆகிக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி நீங்கள் லாகின் ஆகினதுக்கு பிறகு இந்த இடத்துல உங்கள் டீட்டெயிலாம் ஷோ ஆகும். அதில் வியூ ஸ்டேட்டஸ்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய ஸ்டேட்டஸ் இங்கே ஷோ ஆகும். அதாவது சப்மிட்டட் பை யூ, நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண டேட். அடுத்ததாக பேமெண்ட் கம்ப்ளீட்டட், பேமெண்ட் பண்ண டேட். மூணாவதாக ஃபிங்கர் பிரிண்ட் சிக்னேச்சர் கேப்சர், அதாவது நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ண டேட். அதுக்கு அடுத்ததாக உங்கள் அப்ளிகேஷன் எக்ஸப்ட் பண்ணிட்டாங்களா, பிரிண்டிங்க்கு அப்ரூவ் ஆகிருச்சா, பிரிண்ட் ஆகிருச்சா அப்படிங்கிற டீட்டெயிலாம் இங்கே ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு பாஸ்போர்ட் எந்த கட்டத்தில் இருக்குங்கிறத பார்த்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட